ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எவ்ரி ஒன் நோன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 171லேருந்து 135.75 கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ட்ரிபிள் அண்ட் இஎன்ஐ சாய்ஸஸ் பார்க்க போறீங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் சிஎஸ்சி அண்ட் ஐடி, தென் ஏஐடிஎஸ், ஏஎம்எல், இசிலாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அண்ட் இஎன்ஐ பார்க்க போறீங்க. ஓகேவா? ஸோ இஎன்ஐ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிகாஸ் இந்த டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரிஃபரபிளி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலே 20 காலேஜஸ்ல தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணி வந்து படிக்கலாம். எந்த விதமான ஆட்சேபனையுமே கிடையாது. ஓகேவா? அண்ட் ட்ரிபிள் இ கம்பேர் பண்ணக்குள்ள இஎன்ஐ அப்படின்றது நல்ல ஸ்கோப் இருக்கு. ஓகே, ட்ரிபிள் இக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஏன் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 179 கட் ஆஃப் வரைக்கும் எடுத்து ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் ஓசி தான் வந்து நான் எடுத்து பேசியிருக்கேன் இல்லையா? ஏன் வந்து 179 வரைக்கும் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த டைம் கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ தட் பர்பஸ் ஒன் டைம் 178 177க்கு கிடைச்ச காலேஜஸ் இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 171க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேவா? அந்த ஒரு பர்பஸ்னால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100+ சாய்ஸ் 150+ சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கு. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சிருவோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நம்ம சைட்லேருந்து டிஎன்ஏ சாய்ஸ்லெஸ் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இதில் கொடுத்துருக்க காலேஜஸ் மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது டாப் காலேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அதில் ஏதாவது சீட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணும் பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங். இதை மட்டும் நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுங்க. சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதை அனலைஸ் பண்ணி எவ்வளோ சீட்ஸ் இருக்கு என்னன்றதை பாருங்க. உங்க கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்றத பாருங்க. அண்ட் ஆல்சோ நீங்க பிக் பண்ணக்கூடிய கோர்சஸ்க்கு வந்து NAC MBA அக்ரிடேட்டட் இருக்கா அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அஃபிஷியல் வெப்சைட் எங்க பார்க்கலாம்? டிஎன்ஏ இ புக்லெட் பார்க்கலாம். இ புக்லெட் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் எபோத் தி காலேஜஸ் அப்படின்றது அது நமக்கு டிஎன்ஏ வெப்சைட்லேயே இருக்கு. ஸோ அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ NAC இருக்கா, MBA அக்ரிடேட்டட் இருக்கா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோர்ஸ் வந்து நீங்க படிக்க போகிற காலேஜ், அதாவது நீங்க பிக் பண்ண போற காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சும்மா ஏனாதோனோ அப்படின்னு சொல்லி சாய்ஸ் ஃபில் பண்ணுனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மோசமான காலேஜஸ் கிடைச்சிரும். அண்ட் ஆல்சோ NAC NBA அக்ரிடேட்டட் இல்லாத ஒரு காலேஜஸ்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு கோர்ஸ் நீங்க படிக்கிறது அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். ஓகேவா? ஸோ தட் பர்பஸ் அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம நிறைய சாய்ஸ் லிஸ்ட்டை பற்றி பேசியிருக்கோம். அண்ட் அப்கமிங்கில் நிறைய வந்து பேச போகிறோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரிபிள் இ வந்து இருக்கு இல்லையா? இஎன்ஐ அண்ட் ட்ரிபிள் இ இந்த ரெண்டையும் வந்து ஏன் வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது கோர் ரிலேட்டட். இவங்க வந்து இஎன்ஐ வந்து என்ன சப்ஜெக்ட் இன்னும் கூட படிப்பாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து படிப்பாங்க. ஸோ நிறைய ஸ்கோப் இருக்கு. சீரியஸ்லி இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்க, அதாவது எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வந்து ஈவன் தோ ஆல் ஓவர் தமிழ்நாடு 484 காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 20 காலேஜஸ்ல தான் இஎன்ஐ இருந்தாலுமே கூட நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ப்ரிஃபரபிளி எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ ட்ரிபிள்யுமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கோர்சஸ் வேணும் அப்படின்றத ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர் அண்ட் தேங்க்யூ.